ஒரு நாட்டோட பொருளாதாரம் நல்லா இருக்கா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஒரு டாக்டர் எப்படி நம்ம நாடி பிடிச்சு பார்க்கறாரோ, அதே மாதிரி ஒரு நாட்டோட பொருளாதார நாடி துடிப்பை நம்ம பார்க்கணும். அந்த பொருளாதார நாடி துடிப்பு தாங்க தேசிய வருமானம். வாங்க, ஒரு நாட்டோட பொருளாதார ஆரோக்கியத்தை அளவிடுற அந்த மிக முக்கியமான விஷயத்தை பத்தி ஆழமா பார்க்கலாம். புகழ்பெற்ற பொருளாதார நிபுணர் சாமுவெல்சன் சொன்ன இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனிங்க. தேசிய வருமானத்தை புரிஞ்சுக்கிறதுங்கிறது வெறும் நம்பர்ஸ பாக்குறது இல்ல. வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு மாதிரி நம்மள நேரடியா பாதிக்கிற பெரிய பெரிய பொருளாதார பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கான சாவி இந்த நம்பர்ஸ்குள்ள தான் ஒளிஞ்சிருக்கு. சரி, நாம இந்த முக்கியமான விஷயத்துக்குள்ள ஆழமா போலாமா? முதல்ல தேசிய வருமானம்னா என்னன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நாம அடிக்கடி கேட்கிற ஜிடிபி, ஜிஎன்பி மாதிரி வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கலாம். அது எப்படி கணக்கிடுறாங்க, அது ஏன் இவ்வளவு முக்கியம், கடைசியா அதை சரியா கணக்கிடுறதுல என்னென்ன சிக்கல்கள் இருக்குங்கிறதையும் நம்ம விளக்கமா பார்க்க போறோம். வாங்க, முதல் பகுதிக்குள்ள போகலாம். ஒரு நாட்டோட நாடி துடிப்புன்னு சொல்றோமே, அந்த தேசிய வருமானம் உண்மையில என்னதான் சொல்ல வருது? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு வருஷத்துல ஒரு நாடு உருவாக்குற எல்லா இறுதிப் பொருட்களையும் சேவைகளையும், அதாவது கார்ல இருந்து சோப்பு வரைக்கும், சாஃப்ட்வேர் சர்வீஸ்ல இருந்து மருத்துவ சேவை வரைக்கும் எல்லாத்தோட மொத்த பண மதிப்பு தான் தேசிய வருமானம். இது ஒரு நாட்டோட மொத்த உற்பத்தி திறனையும் அது மூலமா வர வருமானத்தையும் காட்டுற ஒரு கண்ணாடி. இந்த சூப்பரான ஐடியாவை நமக்கு கொடுத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, நோபல் பரிசு வாங்குன பொருளாதார நிபுணர் சைமன் குஸ்னெட்ஸ். இவர்தான் 1930கள்ல அமெரிக்க பொருளாதாரம் எந்த நிலைமையில இருக்குன்னு அளவிடுறதுக்கு ஒரு முறையான அமைப்பை முதல்ல உருவாக்குனாரு. இப்ப பாருங்க, இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இந்த ஐடியாவே கண்டுபிடிச்ச குஸ்னெட்ஸே ஒரு முக்கியமான எச்சரிக்கையும் கொடுத்தாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, தேசிய வருமானங்கிறது ஒரு நாட்டோட பொருளாதார உற்பத்தியை மட்டும்தான் அளக்கும், ஒரு நாட்டோட உண்மையான நலத்தையோ இல்ல மக்களோட சந்தோஷத்தையும் அது காட்டாதுன்னு சொன்னாரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை நம்ம மனசுல வச்சுக்கணும். சரி, அடுத்து நாம நியூஸ்லயும் விவாதங்கள்லயும் அடிக்கடி கேட்கிற சில முக்கியமான வார்த்தைகளை பத்தி விரிவா பார்க்கலாம். ஜிடிபி, ஜிஎன்பினா என்ன? அதுக்கு நடுவுல என்ன பெரிய வித்தியாசம்? வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஜிடிபி, அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய வார்த்தை உள்நாடு. ஒரு நாட்டோட புவியியல் எல்லைக்குள்ள என்ன உற்பத்தி செய்யப்படுதோ அது மட்டும்தான் கணக்கு. உதாரணத்துக்கு, ஒரு வெளிநாட்டு கம்பெனி நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ஃபேக்டரி வச்சிருந்தா அதோட உற்பத்தி நம்ம இந்தியாவோட ஜிடிபியில தான் சேரும். இங்க இடம் தான் முக்கியம், யார் உற்பத்தி பண்றாங்கங்கிறது முக்கியம் இல்ல. ஜிடிபியை செலவு முறையில கணக்கிட இந்த ஃபார்முலா பயன்படுது. வாங்க அதை ஒன்னொன்னா பார்க்கலாம். சீனா நுகர்வு, அதாவது நாம தனிப்பட்ட முறையில வாங்குற பொருட்கள், சேவைகள். ஆய்னா முதலீடு, அதாவது கம்பெனிகள் புதுசா ஃபேக்டரி கட்டுறது, மெஷின் வாங்குறது. ஜீனா அரசாங்கத்தோட செலவுகள், உதாரணத்துக்கு ரோடு போடுறது, ராணுவத்துக்கு செலவு பண்றது. கடைசியா எக்ஸ் மைனஸ் எம்னா ஏற்றுமதியிலிருந்து இறக்குமதியை கழிச்சா வர்றது. இது எல்லாத்தையும் சேர்த்தா வர்றதுதான் நம்ம நாட்டோட மொத்த ஜிடிபி. இப்போ ஜிஎன்பியை பாருங்க, இதுக்கு இடம் முக்கியம் இல்ல, உரிமை தான் முக்கியம். அதாவது ஒரு இந்திய குடிமகனோ அல்லது இந்திய நிறுவனமோ அமெரிக்காவில் சம்பாதிச்சா அது நம்ம இந்தியாவோட ஜிஎன்பியில சேரும். அதே மாதிரி ஒரு வெளிநாட்டுக்காரர் இந்தியாவில் சம்பாதிச்சா அது அவங்க நாட்டோட ஜிஎன்பிக்கு போகும். சுருக்கமா சொன்னா, ஜிஎன்பிங்கிறது ஒரு நாட்டு மக்களோட மொத்த வருமானம், அவங்க உலகத்துல எங்க சம்பாதிச்சாலும் சரி. இப்போ ஒரு வருஷத்துக்கு தொழிற்சாலைகள்ல இருக்கிற மிஷின்ஸ், பில்டிங்ஸ் இதெல்லாம் பயன்பாட்டுனால தேய்மானம் அடையும் இல்லையா? அந்த தேய்மானத்தோட மதிப்பை மொத்த ஜிஎன்பியில இருந்து கழிச்சிட்டா நமக்கு கிடைக்கிறது தான் என்என்பி, அதாவது நிகர தேசிய உற்பத்தி. இது ஒரு நாட்டோட வளர்ச்சியை இன்னும் கொஞ்சம் துல்லியமா காட்டுற ஒரு அளவீடுன்னு சொல்லலாம். இது ஒரு சின்ன ஆனா ரொம்ப முக்கியமான வித்தியாசம். ஒரு பொருளை உற்பத்தி செய்ய ஆகிற செலவு காரணி விலை. ஆனா நாம கடையில வாங்குறப்போ அதுல அரசாங்கத்தோட வரி, அதாவது ஜிஎஸ்டி எல்லாம் சேரும். சில சமயம் அரசாங்கம் கொடுக்கிற மானியம் கழிக்கப்படும். உதாரணத்துக்கு, ஒரு சோப்போட உற்பத்தி செலவு 10 ரூபான்னு வச்சுக்கலாம். அரசாங்கம் அதுக்கு 2 ரூபாய் வரி போட்டா நாம கடையில வாங்கலப்போ கொடுக்கிற சந்தை விலை 12 ரூபாய். சரி, இந்த பெரிய நம்பரை, அதாவது தேசிய வருமானத்தை எப்படி தான் கணக்கிடுறாங்க? ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஒரே பதில கண்டுபிடிக்கிறதுக்கு 3 வெவ்வேறு வழிகள் இருக்கு. அது என்னென்ன வழிகள்னு இப்ப பார்க்கலாம். இந்த ஸ்லைடு அந்த 3 வழிகளையும் ரொம்ப அழகா விளக்குது. 1, நாம எல்லாரும் சேர்ந்து எவ்வளவு செலவு பண்றோம்னு கணக்கு போடுறது. இது செலவின முறை. இன்னொன்னு, நாம எல்லாரும் சேர்ந்து எவ்வளவு சம்பாதிக்கிறோம், அதாவது சம்பளம், லாபம், வட்டின்னு கணக்கு போடுறது. இது வருமான முறை. 3வது, நம்ம நாட்டுல எவ்வளவு உற்பத்தி செய்யப்படுதுன்னு பார்க்கறது. இது உற்பத்தி முறை. ஏன் இந்த 3 வழியில கணக்கு போட்டாலும் ஒரே பதில் வரணும்?
ஏன்னா நம்ம பொருளாதாரம் ஒரு சக்கரை மாதிரி சுத்திட்டே இருக்கு. நீங்க ஒரு பொருளுக்காக செலவு பண்ற பணம் அது உற்பத்தி செஞ்சவருக்கு வருமானமா போகுது. அந்த வருமானத்தை வச்சு அவரு திரும்பவும் செலவு செய்றாரு அல்லது முதலீடு செய்றாரு. இப்படி பணம் ஒரு வட்டத்துல சுத்தி வரதால இந்த 3 முறைகளும் ஒரே பதில கொடுக்கணும். இவ்ளோ கஷ்டப்பட்டு ஏன் இந்த நம்பரை கணக்கிடணும்? இதை வச்சு உண்மையில என்னதான் பண்ணுவாங்க? இதோட முக்கியத்துவம் என்னன்னு இப்போ ஆழமா பார்க்கலாம். தேசிய வருமான டேட்டா இல்லாம ஒரு அரசாங்கத்தால சரியா செயல்படவே முடியாது. உதாரணத்துக்கு, பொருளாதாரம் ரொம்ப வேகமா வளர்ந்தா விலைவாசி உயரும். அப்போ ரிசர்வ் வங்கி வட்டி விகிதத்தை அதிகப்படுத்தி அதை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணும். ஒருவேளை பொருளாதாரம் மந்தமா இருந்தா வளர்ச்சியை தூண்ட வட்டி விகிதத்தை குறைப்பாங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு இந்த டேட்டா ரொம்ப ரொம்ப அவசியம். இது ஒரு நாட்டோட முழுமையான ஹெல்த் ரிப்போர்ட் மாதிரி. இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் ரொம்ப நேரா தெளிவா இருக்கிற மாதிரி தோணலாம். ஆனா உண்மையில தேசிய வருமானத்தை கணக்கிடுறது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. அதுல நிறைய சவால்களும் தடைகளும் இருக்கு. இப்போ அந்த சிக்கல்களை பத்தி பார்க்கலாம். இந்த படத்துல பாக்குற மாதிரி தான் தேசிய வருமானத்தை துல்லியமா அளவிடுறதுங்கிறது பல தடைகளை தாண்டி போற மாதிரி. இது ஒரு நேரான பாதை கிடையாது. பல விஷயங்களை கணக்கில் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்களே யோசிச்சு பாருங்க. அரசாங்கம் கொடுக்கிற பென்ஷன், வீட்ல அம்மாக்கள் செய்யற விலை மதிக்க முடியாத வேலை, கணக்குல வராத கருப்பு பணம், இதெல்லாம் எப்படி கணக்குல சேர்க்கறது? ஒரு விவசாயி தனக்காக உற்பத்தி செய்யற பொருளோட மதிப்பை எப்படி கணக்கிடுறது? இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த கணக்கீட்டை ரொம்ப சிக்கலாக்குடு. அதனால 100% துல்லியமா கணக்கிடுறது கிட்டத்தட்ட முடியாத காரியம். இதோட விளைவு என்னன்னு தெரியுமா? சில பொருளாதார நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தேசிய வருமான கணக்குல 10% வரைக்கும் கூட பிழை வர வாய்ப்பு இருக்காம். இது ஏதோ சின்ன நம்பர் இல்ல. ஒரு நாட்டோட பொருளாதார கொள்கைகளையே தவறான பாதைக்கு கொண்டு போகக்கூடிய அளவுக்கு இது ஒரு பெரிய நிச்சயமற்ற தன்மை. அந்த 10% பிழைன்னா என்ன அர்த்தம்? ஒரு நாட்டோட பொருளாதாரம் இவ்ளோ வலுதுன்னு சொல்றதுல பல ட்ரில்லியன் டாலர் வித்தியாசம் வரலாம்னு அர்த்தம். இதனால தான் உலக வங்கி ஒரு நம்பர் சொல்லும், IMF இன்னொரு நம்பர் சொல்லும். ஏன்னா அவங்க கணக்கிடுற முறைகள்ல சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கும். அப்போ கடைசியா ஒரு முக்கியமான கேள்வியோட நான் உங்களை யோசிக்க வைக்க விரும்புறேன். நம்ம நாட்டுக்காக நாம எடுக்கிற பெரிய பெரிய பொருளாதார முடிவுகள் எல்லாமே இந்த நம்பர்ஸை சார்ந்து தான் இருக்கு. ஆனா அந்த நம்பர்ஸ்லயே ஒரு குறிப்பிடத்தக்க பிழை இருக்க வாய்ப்பு இருக்குங்கிறப்போ அந்த நம்பர்ஸை மட்டுமே நம்பி நாம கொள்கைகளை உருவாக்குறது சரியா? இதை நாம எல்லாரும் சேர்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்வி.